ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவர்வன் யூடியூப் சேனல். இதுக்கு எனக்கு ஏற்கனவே இந்த கீழே ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுவே அப்பப்போ தாவி பயன்படுத்திடுச்சு. இனி வேற ஏதாவது பயன்படுத்துச்சுன்னா எல்லாரும் டாக்டர் தான் போகணும். இந்த வீடியோவில் வயநாடு ரோட் ட்ரிப் தாங்க பார்க்குறீங்க. அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது மாரி 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி 8 மணிக்கு மதுரையை விட்டு கிளம்பி கூடலூர் கிட்ட வரையில ஈவினிங் 6 மணி ஆக போகுது. ப்ரீவியஸ் பார்ட்லேயே வந்து சொல்லியிருப்பேன், ஊர் சுற்றி காமிச்சிச்சு இந்த கூகுள் மேப்புன்ட்டு. வீடே காணும் இந்த ஏரியாவில். இது குக்கிராமம் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. ரூட்டெல்லாம் வந்து அப்படியே கேரளா, தமிழ்நாடு எல்லா சைடும் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் கூடலூர் கிட்ட வந்து விட்டுருச்சு ரூட்டு. ஹில்ஸ் ஏற விட்டு எங்களை வந்து விளையாட்டு காமிச்சிச்சு. என்னங்கடா மேப் பார்த்து வச்சுருக்கீங்க, சுற்றுன்னு சுற்றுறோன்றது மாதிரி. கூடலூர் கிட்ட 6 மணிக்கு இந்த சைடெலாம் வந்து யானைகள் நடமாட்டம் வந்து நிறையா இருக்கிற பிளேஸ் இது. நம்ம நல்ல நேரம் வைல்டு அனிமல்ஸ் கூட பார்க்கலாம், யானை மட்டும் கிடையாது. ஒரு வேளை வைல்டு அனிமல்ஸான புலி, சிறுத்தை ஏதாவது வந்ததுன்னா பார்க்கலாம். ஆனால் திம்பம் சைடு வந்து போகிறவங்க வந்து நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரூட்டுமே காமிச்சிச்சு வயநாடு போகிறதுக்கு. ஒருவேளை அந்த ரூட் சூஸ் பண்ணியிருந்தோன்னா இன்னும் நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக நிறையா வைல்டு அனிமல்ஸ் பார்த்துருந்துருப்போமோ என்னமோ. இந்த சைடு நாங்கள் போகும்போது ஒன்றுமே வரல. ஸோ நாங்கள் ஒரு பயத்தோடையே கண்டினியூ பண்ணோம். ஏன்னா கூடலூர் ஏற ஏற ரொம்ப இருட்டாயிடுச்சு. லைட்டுமே வந்து கொடைக்கானல் மாதிரி இல்லை, கொஞ்சம் இருட்டில் தான் போயிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்கடான்னு ஹில்ஸுக்கு இப்போ தானே ஏறி இருக்கோம். அதெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். இருட்டில் பயந்துக்கிட்டே போனதெல்லாம் நான் வந்து அதில் காமிக்கிறேன், அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் வெளிச்சம் இருந்தது, ஆனால் மேலே ஹில்ஸ் ஏற ஏற கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நினச்சி வந்தது என்ன, வயநாடு போகிறோம்ட்டு, வயநாடு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டேன் இவங்க. ஓகே, ஜாலியாக அப்படியே ஃபன்னாக வண்டியை ட்ராவல் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டே வந்து போய்கிட்டு இருந்தோம் எல்லோரும். வச்சுக்கிட்டே இருக்கு. அதான் டைம் சொல்லிட்டேன், 23 கிலோமீட்டர் பார்க்கணும்ல. அதனால என்ன 7 கிலோமீட்டர் தான், அதுக்கப்புறம் வேற ஏதோ ரோடு. மலையில என்ன இருக்க போகுது? 7 கிலோமீட்டர் தான், அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு சுல்தான் பத்தேரி ரோடு வரும். அதுவும் எனக்கு என்னமோ வயநாடு ரோடு மாதிரி தெரியல இது. நம்ம ஊர்ல ஏதோ மலை பிரதேசத்துல கொடைக்கானல் இதுக்கு அழகர் கோயில் போற மாதிரி இருக்கு, ஏற்காடு போற மாதிரி இருக்கு. வயநாடுன்னு ஒரு பேரே என் வாழ்க்கையில பார்க்கலன்னு சொல்றேன்ல. பாப்போமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு போறோம்ல, அங்க போயிட்டு சீனரிஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு பாத்துருவோம். இந்த பனசுரா டேம் பார்க்கணும் நிறைய பேர் சொல்றாங்க. ட்ரக் சவாரி நாளை கேட்டுக்கோமா? ஆமா, வண்டி ஓட்ட வேணாம். நீங்க வண்டி ஓட்ட வேணாம் இல்ல, வண்டி ஓட்ட முடியாது அந்த பக்கம். ட்ரக்கு போற இடத்துல எல்லாம் அந்த வண்டி போகாது இல்ல. ஒன் டே ஃபுல் ட்ரக் நீங்கள ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டு சாப்பாடு வச்சுட்டு போயிடுவோம். ஆமா, பால் வேணுமே, பாலை காய்ச்சி வச்சுட்டு பால் சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவோம். தண்ணி. ஆமா, மட்டும் இல்லை, அந்த திங்ஸ் மட்டும் அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காலி பண்ணி ஹாலில் வச்சிருவோம். இல்லாட்டா ஜலீல் ரூம்ல வச்சுட்டு ஆமாம் ரூம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க, இஷ்டத்துக்கு விளையாடட்டும். நாளைக்கு வந்து அவங்க நினைப்பேன் இதே கூண்டுக்குள்ளே போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டு. இப்படிலாம் இருக்காது தெரியுமா, நேரம் பறந்து ஓடுவாங்க. என்ன சொல்லுவோம், பறந்துட்டு இருப்பாங்க, அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு பறந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம தனிவர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாலு பேர் வரீங்க.
நான் எடுத்துட்டே தானே வர்றேன். எனக்கு ஷேர் பண்றியா? நான் தனி ஒரு சேனல்ல வீடியோ போடுவேன், பார்த்துக்கோங்க. எனக்கு ஷேர் பண்றேன். அதுதான் போடுறேன்ல நானு. அது கூடலூர் இது சும்மா சும்மா சத்தியமா பயமா இருக்கு. சும்மா புறமுடிய வேற இருக்குறியா? பாவம் பாவம், நீ ஏற்கனவே பயந்து போயிருக்கேங்க. நீங்க வளைச்சு வளைச்சு ஓட்டுறதுல உங்க கை வலி சரியாயிரும் நினைச்சு ஓட்டுறீங்களோ? இல்லடா, என்ன உள்ள கார் இறங்குது? இறங்குறேங்க. அவங்க இறங்குற நேரத்துல நம்ம ஏறிட்டு இருக்கோம். இப்பதான் கொடைக்கானல்ல நம்ம இறங்கையில ஏறுவேங்கல்ல, அந்த கதை தான் இப்ப. ஆமா, எனக்கு நம்ம சொல்லுவோம்ல, என்னடா இப்போ போய் என்னடா பண்ண போறாங்க? அதுதான் அவங்க இப்போ போய் என்னடா பண்ண போறீங்க? இவங்க அநேகமா கோயம்புத்தூர் இல்லாட்டி ஊட்டிக்காரங்களா இருப்பேங்க. ஒன் டே ட்ரிப்பு. ஒன் டே ட்ரிப் ஏதாவது காலைல ஏர்லியா கிளம்பி இருப்பேங்க. பக்கத்துல இருக்கிறவங்க தான் போறேங்க. அது பார்டர் கூடலூர்ன்றது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பார்டர். அது தமிழ்நாடு தான். ஆனா என்னடா 2 மணிக்கெல்லாம் கேரளா வந்தோம், திருப்பி 1 மணிக்கே வந்தோம். திருப்பி கேட்டா தமிழ்நாட்டுல இருக்கோன்றீங்க. பார்டர் அது என்ன பண்றது? ஊட்டி வெளியே வந்திருந்தாலும் அது ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு மேல போயிருக்கும். கேரளாலயும் இருக்கேங்க, தமிழ்நாட்டுலயும் இருக்கேங்க, கர்நாடகாலயும் இருக்கேங்க. அதனாலதான் கிளம்பிருப்பாங்க ரோமிங் எல்லாத்தையும் போங்கடாந்து விட்டுருப்பாங்க. இந்த மைசூரே 125 கிலோமீட்டர் தான் காமிக்குது. மைசூர் போட்டு எக்ஸ்பிரஸ் வேல வந்துடலாமா? வர்றதுனா வரலாம். சென்னை வந்ததுக்கு வரீங்க. எக்ஸ்பிரஸ் எங்க இருக்கு? இல்ல, வந்தே பாரத்தே இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரையில இருந்து மைசூர் போயிட்டு காரை போட்டு வந்தே பாரத் வந்துருமா? காரை போங்க அண்ணனுக்கு. நம்ம போனோம்ல ஜி பெங்களூருக்கு ட்ரெயின், கடைசியா போயிடல. அது மைசூர் எக்ஸ்பிரஸ் தானே அது. இது போல ஒரு வார்த்தையை யாரிடமோ நெஞ்சு கேட்கல. இனி வேறொரு பிளாக்கையும் ஒயிட்டையும் அமைதியா இருக்காளுங்க. அவ சொன்ன சொல்லே போதும். மணி 6:07 ஆயிருக்குமா? இன்னும் பளிச்சு இருக்கு. 7 ஆகல, ஸ்டடியே இப்பதான் வரும். ஆமா, அந்த ஃபோன் சார்ஜ் ஏறுதா உங்களுக்கு? இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு? 41. 41. நம்ம டெஸ்டினேஷன் 41 கிலோமீட்டர். ஆனா இப்ப கூட எதுவும் போர்டு காமிக்கலையே நீங்க. நம்ம மாட்டுத்தானில கூட குமுடின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. மணிக்குன்னாங்க, 7:30 மணிக்குன்னாங்க, இப்போ 8 மணி ஆக்கிட்டாங்க. ஏற நிக்க முடியாது, பின்னாடி வந்துட்டே இருப்பேன். நம்மள மாதிரி ஏறுறவங்க வயநாடு போறோம், நல்லா தூங்குறோம், காலைல கரெக்ட் டைம் கிளம்புறோம்.